write the synonyms of sniveling. ஓகேவா? synonyms கேட்டிருக்காங்க. sniveling அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி சினுங்கல்னு சொல்லுவோம் இல்லையா? சினுங்கிறது, சினுங்கிறது, சினுங்கிட்டே அழுவாங்கல, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்னெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடா இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பியூட் அப்படின்னா தகராறு, கிரவுல்னா உருமல். ஓகேவா? இல்லையா? இதே இது ரிவீல்னா வெளிப்படுத்துதல், கிரம்பிள் அப்படின்னா முணுமுணுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி கிரம்பிள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸ்னிவ்லிங் அப்படின்றதோட சினானிம்ஸ் என்னது? கிரம்பிள் அப்படின்றது. ஓகேவாமா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, the word wallet is a dash word. a word wallet is a dash word அப்படின்னு கேட்டிருக்காங்க. லத்தீன், பிரெஞ்சு, கிரீக், இட்டாலியன். ஆன்சர் that is a இட்டாலியன் வேர்ட். ஓகேவா? சாரிங்க, பிரெஞ்சு வேர்ட். இது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாலெட் அப்படின்றது ஒரு பிரெஞ்சு வேர்டு. இதுக்கு எம்ப்ளாயி அப்படின்றது மீனிங். ஓகே, அடுத்த கேள்வி, I am a teacher dash question tag கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஆசிரியர் அல்லவா அப்படின்னு நான் கேள்வி கேட்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்னன்னா கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. aren't I, am I am, isn't it, isn't I. ஓகே, மேத்ஸ் கொஸ்டின் நிறைய வருமா, சைக்காலஜி வருமா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ ஆன்சர் aren't I, நான் ஒரு ஆசிரியர் அல்லவா அப்படின்றது தான். ஓகே, அடுத்த கேள்வி 34. the word alphabet is a dash noun. the word alphabet is a dash noun. singular, compound, plural and proper. the word alphabet is a singular noun அப்படின்றது சரியான விடை. இது உங்களுக்கு கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் क्वेश्चंस கேட்பாங்கமா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஐடென்டிஃபை த ரைட் ஸ்பெல்லிங் ஆஃப் தி வேர்ட். இங்க வந்து சம் லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ரைட் ஸ்பெல்லிங் கேட்கிறாங்க. ஸோ எனிஒன்? ஆன்சர் நோட் பண்ணலாமா? ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி மியூனிஃபிஷன்ஸ் அப்படின்றது. ஆப்ஷன் சி MUNIFICENCE மியூனிஃபிஷன்ஸ் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம்பரமா இருக்கிறாங்க, ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தாராளமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து 36. வேதாந்தா பாஸ்கர், வேதாந்த பாஸ்கர் என பாராட்டப்பட்டவர் யார்? வெரி குட். வேதாந்த பாஸ்கர் என பாராட்டப்பட்டவர் யார்? ராமலிங்க அடிகளார், திருவிக்கா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், விவேகானந்தர். ஆன்சர் நோட் பண்ணிங்க பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? சூப்பர், வெரி குட். அடுத்த கேள்வி, முதுமொழி காஞ்சி டேஷ் நூல் வகை சார்ந்தது. முதுமொழி காஞ்சி டேஷ் நூல் வகையை சார்ந்தது. 11 கீழ்கணக்கு. ஓகேவா? 11 கீழ்கணக்கு. அடுத்த கேள்வி, ஜி.போ தன்னுடைய டேஷ் அகவையில் சமய பணியாற்ற தமிழகம் வந்தார். ஜி.போ தன்னுடைய டேஷ் அகவையில் சமய பணியாற்ற தமிழகம் வந்தார். 16, 19, 21, 25. ஆன்சர் 19. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கன்னி தமிழனுக்கு வேணுமையா உயிர் கம்பன் கவியனுக்கு வேணுமேயடா. கன்னி தமிழனுக்கு வேணுமேயடா உயிர் கம்பன் கவியனுக்கு வேணுமேயடா என பாடியவர் க. சச்சிதானந்தன். ஓகேவா?
கா சச்சிதானந்தன் அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி, உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமாக இருந்தவர். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமாக இருந்தவர் பாரதிதாசன், சுரதா, சாலை இளந்திரையன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, சாலை இளந்திரையன். ஓகேவா?